Thank you, sir. As per the guidelines of Honorable Supreme Court of India, the CCTVs were installed in all 60 police stations and outposts and also in 4 control rooms in all the 4 regions of the UT of Puducherry, that is Puducherry, Karaikal, Mahe and Yanam. Now, may I request our Honorable Lieutenant Governor, Honorable Chief Minister, Honorable Home Minister and other dignitaries on the dais to virtually launch CCTVs installed in all the police stations and outposts. Earlier White, the government notification dated 27/8/2014, the special grades were awarded after completion of 15, 25 and 35 years of service only. This has now been reduced to 10, 15 and 25 years of service. Due to the strenuous efforts by this government and personal intervention of the Honorable Home Minister, the Honorable Chief Minister, the Honorable LG of Puducherry and respected DGP. இந்த அரசில் உள்துறை அமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து காவல்துறையில் காலியாக இருந்த பணியிடங்களை நிரப்புவதன் மூலமும் தகுதி வாய்ந்த காவலருக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வு வழங்குவதன் மூலமும் காவலர் நலன் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமும் காவல்துறையை பலப்படுத்தி புதுவையில் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தி புதுவை ஒரு அமைதி மாநிலமாக திகழ்வதற்கு காரணமான மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை பதவி உயர்வு பெறும் 5 சிறப்பு நிலை தலைமை காவலர்களுக்கான கைப்பட்டையை அணிவித்து அவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். திருமதி துர்கா ஜிவி, காவலர் எண் 2952, யானம் போலீஸ் ஸ்டேஷன். संपत सर पकड़ சார் எங்க அப்படி போஸ்ட் பண்ணாங்க. திரு விமல் பி, காவலர் எண் 2898, முதலியார்பேட். संपत सर
சுத்தமாக தெரியல போகுது. ஓகே ஓகே சார். திரு ஏழுமலை எஸ், காவலர் எண் 2998, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல். கை வருது. நன்றி. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நமக்கு எப்பொழுதும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய புதுவை மாநிலத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா அவர்களே, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் சம்பத் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற காவல்துறையுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சீனிவாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய காவல்துறையுடைய டிஐஜி அவர்களே, மரியாதைக்குரிய எஸ்எஸ்பி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையுடைய எஸ்எஸ்பி, எஸ்பி மற்றும் பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, இன்றைக்கு பதவி உயர்வு பெற இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஐஆர்பிஎன் உடைய பிரிவை சார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு ஒரு மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னு சொன்னா, காவல்துறையினுடைய அமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை நியமித்த பிறகு நம்முடைய துறையில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் ஒத்துழைப்பும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு நாம் எத்தகைய கோப்பை நாம் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பினாலும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக அதற்கு ஒப்புதல் கொடுத்து நமக்கு அனைத்து வகையிலும் ஆதரவாக இருக்கின்ற மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அக்கா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய காவல்துறையின் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எந்தெந்த நேரத்தில் எல்லாம் ஆலோசித்து அதை காலத்தோடு செய்ய வேண்டும் என்று காவல்துறையுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிஜிபி அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் அதற்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பதிலே எஸ் என்பதை மட்டுமே எனக்கு பதிலாக சொல்லி அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்ற காவல்துறையுடைய தலைவர், டிஐஜி, எஸ்எஸ்பி, காவல்துறையுடைய பல்வேறு அதிகாரிகள்,
தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற செயலர், அண்டர் செக்ரட்டரி உள்ளிட்ட தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இந்த ப்ரொமோஷனு எந்த அளவுக்கு எவ்வளவு நாளா நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். இது எந்தெந்த நேரங்கள்லாம் நிறைய நேரங்களில் இது மறுக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கு அது சாத்தியமாயிருக்கின்றது. அதற்கு முழுமையாக இந்த அரசனுடைய, முதலமைச்சருடைய, துணைநிலை ஆளுநருடைய, காவல்துறையுடைய தலைவருடைய அத்துணை நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பாக இருந்து இந்த நிகழ்வை இன்றைக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். பல நேரங்களில் இது முடியாது, தலைமை செயலர்கிட்ட, முன்னால் இருந்த தலைமை செயலர்கிட்ட நாங்கெல்லாம் போய் ஆலோசனை செய்யும் பொழுது இது முடியாது, வேற எங்க செஞ்சிருக்கிறாங்க, வேற எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்லாம் அந்த கோப்புல கேட்டு திருப்பி அனுப்பும் போதெல்லாம் எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அப்படி இருந்தும் கூட எந்தெந்த மாநிலத்தில் இதை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது என்பதை ஆதாரத்தோடு, அவர்களுக்கு உரிய விளக்கத்தோடு, ஆதாரத்தோடு, அதற்கு தகுந்த அந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு நமக்கு அந்த ஒப்புதலை கொடுத்தார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா இது நமக்கு ஒரு எளிதா கிடைச்சிடல. ஏன்னா இதெல்லாம் இது வரைக்கும் இல்ல, எந்த ஸ்டேட்லயும் இல்ல, நீங்க இந்த ஸ்டேட்ல கேக்குறீங்க அப்படின்லாம் சொன்னதெல்லாம் மாத்தி இல்ல இந்த ஸ்டேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரத்தோடு நாம் கொடுத்து இந்த ஒப்புதலை பெற்றிருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அதே மாதிரி நம்முடைய IRBNல இருக்கிறவங்க எங்களுக்கு காவல்துறையில் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்த உடனே அதற்காக கோப்பு தயார் செய்து கிட்டத்தட்ட 2 நாட்குள்ள அத்தனை முடிச்சு அதற்கான ஆர்டர் வெளியிட்டது. இது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு அரசியல்ல நாம் ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது இறைவன் எல்லாருக்கும் எல்லா பொறுப்பும் கொடுத்துறது இல்லை. அப்படி நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை நாம் சரியான விதத்திலே நாம் அதை செய்ய வேண்டும். பல பேர் நல்லா இருக்கிறதுக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நாம் அந்த பதவியை நாம் பயனுள்ள வகையிலே பயன்படுத்த வேண்டும். அப்படி என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையிலே தான் இவற்றையெல்லாம் இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறையில நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காலம் காலமாக நிரப்பப்படாமல் இருந்த அந்த காவலர் பணியிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் எந்தவித ரெக்கமெண்டேஷனுக்கு இடம் இல்லாம, இதுல அரசியல் தலையீடு எந்தவித தலையீடும் இல்லாம தகுதியின் அடிப்படையில் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த பதவியானது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ப்ரமோஷனு, பர்மனன்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரிசுதாரர் வேலை, இப்படி எல்லா விதத்திலும் எல்லா கேடருக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ல இருந்து, ஹோம் கார்டுல இருந்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ASIல இருந்து, இப்படி SIல இருந்து எல்லா பதவிகளும் இன்றைக்கு பதவி உயர்வு ஒவ்வொன்றாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலங்காலமா இந்த 13வது மாத சம்பளம் அது ஒரு மிகப்பெரிய குறைவாகவே, மனைக்குறைவாகவே நம்முடைய காவலர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. இப்ப அவற்றையெல்லாம் அந்தந்த ஆண்டுகளுக்குள்ளே அப்பப்போ உடனுடனே கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போட்டு அதையும் இப்ப சரியான முறையில் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி ஹோம் கார்டுல இருக்கின்ற அந்த நம்முடைய சகோதரிகள் அந்த பேறுகால விடுப்பு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதை எல்லாமே கூட பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அதை செய்து கொடுத்திருக்கின்றது. ஏனெல்லாம் இதெல்லாம் காலமாக இருந்ததை, சாதிக்க முடியாததை இன்றைக்கு நம்முடைய காவல்துறையானது இன்றைக்கு அவற்றையெல்லாம் சாதித்து காட்டிருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 பேர் ஊர் காவலர் படைக்கான உடற்தகுதி தேர்வானது நடைபெற்றிருக்கின்றது. வெகு விரைவாக அவர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெற்று அவர்களும் நம்முடைய காவலர் குடும்பத்திலே சேர்க்கப்பட இருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் நம்ம செஞ்சாலும் கூட
இப்படி எல்லாம் நம்ம நிறைய செஞ்சாலும் கூட இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. தொடர்ந்து அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். சதா சர்வகாலமும் அதை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய முயற்சியை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கிட்டத்தட்ட ஒரு 61 எஸ்ஐ போஸ்ட் நமக்கு காலியா இருக்கு, எடுக்க வேண்டி இருக்கு. அதே பார்த்தீங்கன்னாக்கா டெக்காண்டலர்ஸ் போஸ்ட் இன்னும் நிரப்பப்பட வேண்டி இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஹோம் கார்டு ஒரு 200 போஸ்ட் வேக்கண்ட் போஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கு. இவற்றையெல்லாம் நிரப்புவதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் வெகு விரைவா அந்த காலி பணியிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்படும். இதை போன்ற இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சிசிடிவி கேமராவை இன்னைக்கு துணைநிலை ஆளுநரும் முதல்வர் அவர்களும் இன்றைக்கு அத்தனை காவல் நிலையங்களிலும் இன்றைக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 37 சிக்னல்ஸ் எல்லாமே நம்முடைய இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த சிக்னல்லாம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் பழைய சிக்னலா இருக்கு, புதுப்பிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தான் மாலையில தான் அந்த கோப்பு வந்திருக்குது. அது அப்ரூவல் கொடுத்திருக்கிறோம். வெகு விரைவா அதையும் நம்ம செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இங்க உங்ககிட்ட நாங்க கேட்டுக்கிறதெல்லாம் இப்ப இவ்வளவு விஷயங்களும் நம்முடைய காவலர்களுக்காக, காவலுடைய நலன்களுக்காக, உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதல்வராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி, அப்படி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இந்த வேளையில் நாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே நாம் முக்கியமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதுக்காக நான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இந்த அரசாங்கம் வந்த பிறகு சட்டம் ஒழுங்கை மிக சரியான விதத்திலே இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய சட்டம் ஒழுங்கு பிரிவா இருந்தாலும் சரி, அது சைபர் கிரைமா இருந்தாலும் சரி, அது நார்கோட்டிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, அது டிராபிக்கா இருந்தாலும் சரி, இப்படி எந்த பிரிவாக இருந்தாலும் அந்தந்த பிரிவிலே இருக்கின்ற அதிகாரிகள் இன்றைக்கு சிறப்பான முறையிலே இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நாம் ஆபரேஷன் விடியல் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஆபரேஷன் திரிசூல் என்ற திட்டத்தை ஆரம்பித்தோம். இப்ப இந்த திட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து நம்முடைய புதுவை மாநில மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். ஏன்னா புதுவை மாநிலத்திற்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு அமைதியான மாநிலம் புதுவை மாநிலம். நாம் அந்த பெயரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு, நாம் தொடர்ந்து தக்க வைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். பல நேரங்களில் அவங்க அரசியல் ரீதியா பல புழுதிகளை வாரி இறைக்கலாம், நம் மேல பல கடும் சொற்களை சொல்லலாம், நம் மீது அவாண்டமான பழிகளை சுமத்தலாம். அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாம் உழைக்கிறோமா, இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இங்க மத்தவங்க சொல்ற நம்மளுடைய குறைகள் எல்லாம் நாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு நாம் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்முடைய பணியை, கடமையை செவ்வனே செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த புதுவை மாநிலம் ஒரு அமைதி மாநிலமாக, ஏன்னா நம்ம மாநிலம், நம்ம மாநிலத்தை நாம் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாக்க முடியும்? எனவே நம்முடைய மாநிலத்தை நாம் பாதுகாப்பதன் மூலமாக நம்முடைய இந்திய அளவிலே நம்முடைய மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக, காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற மாநிலமாக, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாநிலமாக, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாநிலமாக, போக்குவரத்தை சீர் செய்கின்ற ஒரு மாநிலமாக, சைபர் குற்றங்களை தடுக்கின்ற ஒரு மாநிலமாக. இன்றைக்கு சைபர் குற்றங்கள் 80% சைபர் குற்றங்களுக்கு தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு முடிவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, ரெக்கவரி பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு தனி போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான எல்லா நிலைகளிலும் நம்முடைய காவல்துறை சிறப்பான முறையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இதை போன்ற இப்ப பணி நிரந்தரமாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரேடா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் உங்களுக்கான ஒரு ஊக்கம். நம்முடைய காவல்துறையினர் அவருடைய மன ரீதியாக எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. நமக்கு சம்பளம் சரியா கிடைக்கல, 13ஆம் மாசம் சம்பளம் கிடைக்கல, நமக்கு சரியா பதவி உயர்வு கிடைக்கல, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, நமக்கு சரியா டிரான்ஸ்பர் கிடைக்கல, அப்படி என்றெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு அனைத்து விதத்திலும் அனைத்து விதமான காரியங்களையும் இன்றைக்கு நம்முடைய உள்துறையின் மூலமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதிய போலீஸ் ஸ்டேஷன் 2 போலீஸ் ஸ்டேஷனை கட்டிட்டு இருக்கிறோம். எடார்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன், லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வெகு விரைவா திறக்க போறோம். அதே மாதிரி நம்முடைய காவல்துறை தலைவருடைய அந்த அலுவலகம் வெகு விரைவாக அந்த அலுவலகம் புதுப்பிக்கப்பட இருக்கின்றது. இதையெல்லாம் நான் உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு நான் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி அனைத்து விதத்திலும் நீங்கள்
நம்முடைய புதுவை மாநில மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு, புதுவை மாநிலம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருப்பதற்கு நீங்கள் அனைவரும் இந்த நேரத்திலே ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி இவற்றை எல்லாம் நல்ல முறையிலே முடித்துக் கொடுத்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அக்கா துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும், துறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நான் நன்றி, வணக்கம். சிறப்பான வழிகாட்டுதல்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கிய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தன்னலம் பாராமல், தன் குடும்ப நலன் பாராமல், மக்களின் நலனை முதன்மையாக கொண்டு புதுவையை கல்வி கேந்திரமாக மாற்றி புதுவையில் படிக்கும் மாணவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் கலை மற்றும் அறிவியல் பிரிவில் பட்டதாரிகளாகவும் உயரவும் மற்றும் புதுவை இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நேர்மையான முறையில் தேர்வுகளை நடத்தி புதுவை வாழ் மக்களின் நலனை பற்றியே 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் புதுவையின் மக்கள் முதல்வர் அவர்களை பதவி உயர்வு பெறும் 6 சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கான நட்சத்திரத்தை அணிவித்து அவர்களை வாழ்த்தி தலைமுறையை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். திருமதி பூரணி என், காவலர் எண் 245, டிராபிக் சவுத். திரு ஆர் கிரிதரன், காவலர் எண் 2465, லெப்டினன்ட் கவர்னர் பைலட். திரு அசோகன் என், காவலர் எண் 2323, மாஹே போலீஸ் ஸ்டேஷன். திரு சதீஷ்குமார் எஸ், காவலர் எண் 2710, ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் பைலட். திரு சங்கர் ஜி, காவலர் எண் 2145, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல். திரு ஜே ஜெயக்குமார், காவலர் எண் 2477, ஆபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். நன்றி. மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே, எனது அன்பிற்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்குரிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய துறையின் தலைவர் அவர்களே, துறையை சார்ந்த அனைத்து பிரிவையும் சார்ந்த இன்று பதவி உயர்வினை பெறுகின்ற எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய காவலர்களுக்கு சிறப்பு நிலை பதவி உயர்வு வழங்குகின்ற ஒரு விழா. இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள் நம்முடைய துறை தலைவர், உங்களுடைய துறை தலைவருக்கு, நம்முடைய துறை தலைவருக்கு. ஏன்னு சொன்னா, அவர் என்கிட்ட சொல்லும் பொழுது, நீங்க விழாவுக்கு வாங்க, நம்முடைய துறை சார்ந்தவங்களாம் பதவி உயர்வு கிடைக்காம இருந்தது, அவங்கள இப்பொழுது கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு பதவி உயர்வு வழங்குகின்ற விழாவாக இருந்தாலும் இது ஒரு குடும்ப விழா, நம்முடைய குடும்ப விழா அப்படின்னு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு எண்ணம், ஒரு துறை தலைவருக்கு தன்னிடம் பணியாற்றுகின்றவர்களுக்கு எப்படி அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தா எப்படி பணியாற்றுவாங்க, அவங்க நம்ம அந்த மகிழ்ச்சியா நிறைய எப்படி உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், உண்மை பாராட்டுக்குரிய ஒரு எண்ணம். துறை தலைவர் நல்லா இருந்தா அந்த துறை சிறப்பான நிலை பணியாற்ற முடியும். அந்த பணியாற்றுவது துறை தலைவர் எப்படி அந்த பணியினை அவர்கள் வாங்குகின்றார்கள், அந்த எப்படி அவங்கள்ட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு என்ன செய்து கொடுக்கணுமோ அதை செய்து கொடுத்துட்டு அந்த வேலையை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். உண்மையாக அது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கின்றோம். அதனால தான் இப்படி நிறைய துறை சார்ந்த அந்த பணியிடெல்லாம் காவலர் பணி நிரப்பிக் கொண்டு இருக்கின்றோம். இப்போ அந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இது மாதிரி ஒரு சிறப்பான விழா எடுக்கணும், எல்லோரும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். மிகுந்த மகிழ்ச்சி, அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய காவல்துறை சார்ந்தவர்கள் நிறைய குறைகள் இருந்து கொண்டிருந்தது. நம்முடைய மாண்பு அமைச்சர் சொன்ன மாதிரி நிறைய குறைகளை போக்கிக் கொண்டே வருகின்றோம், குறைகளை தீர்த்துக் கொண்டே வருகின்றோம். நம்முடைய காவல்துறை குறைகளை துறை சார்ந்த எல்லா பிரிவை சார்ந்த குறைகளையும் தீர்க்கப்பட்டு வருகின்றது. அதில் இந்த காவல்துறையில் இந்த சிறப்பு நிலை பதவி உயர்வு வழங்குதல் இது பல ஆண்டுகளாக இருந்தது. இப்போ 10, 15, 25 இப்படி ஆண்டுகள் பணி வழங்கணும்ன்ற ஒரு எண்ணம் கோரிக்கை இருந்தது. இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு சுமார் 1540 பேருக்கு அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. 5000 சேர்ந்த நண்பர்களுக்கு அந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 5 பெருமளவு சொல்லும்பொழுது நம்முடைய துறையை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை நல்லா இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்க முடியும். காவல்துறை சரியா எப்படி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்க முடியும்? மக்கள் தொகைக்கு ஏற்ப காவல்துறை பலப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். பல ஆண்டுகளாக இந்த பணிகள் நிரப்ப முடியாமல் நிரப்பப்படாமல் இருந்தது என்பது உண்மை. அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதை முதலில் நாம் காவல்துறையை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, காவலுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகின்றது. நிரப்பி முடிச்சிருக்கும். இன்னும் ஊர்காவல் படை சார்ந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சுமார் 500 பேருக்கு இப்பொழுது அந்த உடற்தகுதி தேர்வு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற இந்த பதவி உயர்வு மூலமாக இன்னும் பல பிரிவை சார்ந்த கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வும் கிடைப்பதற்கு அரசானது நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அப்படி நம்முடைய எண்ணம் சட்டம் ஒழுங்கு புதுச்சேரி சிறப்பாக இருக்கின்றது. எப்பொழுதும் புதுச்சேரி ஒரு அமைதியான மாநிலம், அழகான மாநிலம் சொல்லுவோம், அமைதியான மாநிலம். இது இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அப்படி அமைதியாக அழகு இருக்கும்போது நம்ம சுற்றுலா பயணிகள் நிறைய வராங்க.
சுற்றுலா பயணிகள் வராங்கன்னு சொன்ன முடியுமா? அமைதியான ஒரு மாநிலம், அழகான மாநிலம், வந்தா நிம்மதியா 2-3 நாட்கள் இருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை அடிப்படையில் சுற்றுலா பயணிகள். வேற என்ன, சுற்றுலா பயணிகள் வருகின்றாங்க, விரும்பி பூச்செடிக்கு வராங்கன்னு சொன்னா ஒரு நல்ல மாநிலம். இது நிலை இப்படியே இந்த நிலை இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசுடைய எண்ணம். அதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கணும் அதை செய்து கொடுக்க வேண்டும். காவல்துறையை பலப்படுத்த வேண்டும். ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இப்ப நீங்க பார்க்கலாம், இப்போ எந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள், எந்த அளவிற்கு வீதிகள் எந்த நேரத்தில் போயிட்டு இருக்காங்கலாம் பார்க்கலாம். ஏன்னா நம்பிக்கை, நம்முடைய காவல்துறையின் மீது நம்பிக்கை. நமக்கு வீதியில நம்மால் நடந்து செல்ல முடியும், எந்தவித அச்சமும் இல்லாமல் பயம் இல்லாமல் நடந்து செல்ல முடியும் என்ற ஒரு எண்ணம், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. இது எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது சில சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன? முதல்ல பார்ப்போம். நிறைய கொலைகள் நடந்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குறைச்சிருக்கிறோம். குற்றங்கள் அதாவது நிறைய குறைக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? போதைப் பொருள் தான். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு வருவது போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது தான். வேற எதுவும் அதிகமாக பேசப்படுவது இல்லை. இதில் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அக்கறையோடு கவனம் செலுத்தப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒன்றாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இளைஞர்களை சீரழிக்கின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. வருங்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும். இந்த இளைஞர்கள் இப்ப நல்லா இருந்தால்தான் நம்முடைய மாநிலம் சரி, நாடும் சரி ஒரு வளமான நாடாக இருக்க முடியும். அப்போ இளைஞர்கள் அந்த பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை, நம் அனைவருடைய கடமை. அந்த பழக்கம் வந்துட்டுனா விட முடியாதுன்ற ஒரு நிலை சூழ்நிலை ஏற்படும். அந்த பழக்கமே வராமல் இருப்பதற்கு என்ன, அதில் எப்படி கண்காணிக்க வேண்டும், இதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இப்போ போதைப் பொருள் நம்ம பூச்சியில் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயும் போதைப் பொருள் இங்கே உற்பத்தி பண்ணுறது எதுவும் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கே இருந்து வருது, அந்த வெளியில் நம்ம தடுக்கணும். முதல்ல எங்க இருந்து வருதுன்றதை நம்ம மிகுந்த கவனத்தோடு பார்க்க வேண்டும். அப்போ ஆரம்பத்திலே அதை தடுத்துட்டோம்னா உள்ள வரது இல்லாமல் இருக்கும். உள்ள வரது இல்லாமல் இருந்தால் அந்த பழக்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்க முடியும். குறிப்பா நம்முடைய எண்ணம் கல்லூரி, பள்ளி சுற்றியுள்ள பகுதியெல்லாம் அந்தந்த பகுதியை சார்ந்த காவல் நிலையங்களை பணியாற்றுகின்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய, அதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அது நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா அது இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன ஒரு அதட்டல் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அதட்டல் தான் அடங்கிட முடியும். அந்த அதட்டல் நீ தான் கொடுக்க முடியும். அது யாருக்காகவும் பயந்துரு, யாருக்காகவும் அச்சத்தோடு அது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பது என்னுடைய, யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகின்ற இளைஞர்களை கட்டுக்குள் கொண்டு வருவது உங்களுடைய கடமை. அது தாராளமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். குறிப்பா எல்லா பகுதிகளிலும் அந்தந்த காவல் நிலையங்கள் கூட எல்லையில் கவனத்தோடு சுற்றி வருகின்ற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி வெஹிக்கிள் கொடுத்துருப்போம். ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுத்துருந்தோம், வெஹிக்கிள் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது இப்போ நீங்க கவனமா சுத்திட்டே இருந்தோம்னா கட்டுக்குள் நிச்சயமா கொண்டு வர முடியும். அதே மாதிரி எங்க இருந்து வருதோ, எந்த பகுதியில் வருகின்றதோ அதை தடுப்பதற்கு என்னென்ன வழியோ அதனை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் இருந்தா இந்த பிரச்சனைலாம் இல்லாம நிச்சயமா நம்முடைய இளைஞர்கள் சீரழிக்கப்படுவதை தடுக்க முடியும். தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல மாநிலம், நல்ல வளமான நாடு என்ற நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்ற ஒரு நிலையை நாம் அறவே ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அது உங்ககிட்ட தான் முடியும், உங்களால் தான் முடியும். அதான் அது நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழா ஒரு நல்ல விழா, அது ஒரு சின்ன அறிவுரை. நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு அறிவுரையை எடுத்துக்கணும். இந்த ஒரு நல்ல விழா, ஒரு குடும்ப விழா, மகிழ்ச்சியான ஒரு விழா. அதுல உங்களுடைய கடமையை கூற வேண்டியது என்னுடைய கடமை, அந்த கடமை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்ன செய்யணும் அப்படின்றது
அதனால் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துறை உங்களுடைய குறைகளை போக்குவதில் அரசானது எப்பொழுதும் கவனம் செலுத்தும் என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்கள், அதற்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல அறிவுரை வழங்கி தலைமையுரை ஆற்றிய புதுச்சேரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. மேதகு துணைநிலை ஆளுநராக புதுவை மாநிலத்தில் பதவியேற்ற நாளிலிருந்து புதுவை மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களிலும் மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்களிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் முன்னின்று புதுவை நிர்வாகத்தை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களை பதவி உயர்வு பெறும் 6 சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கான நட்சத்திரங்களையும் 3 IRBN சிறப்பு துணைநிலை உதவி ஆய்வாளர்களுக்கும் நட்சத்திரத்தை அணிவித்து அவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். திருமதி ஷியாம்லா தேவி ஜி, காவலர் எண் 1713, டவுன் போலீஸ் ஸ்டேஷன், காரைக்கால். திரு வி சரவணன், காவலர் எண் 2157, ஆபீஸ் ஆஃப் த ஹானரபிள் லெப்டினன்ட் கவர்னர். திரு கலியமூர்த்தி பி, காவலர் எண் 1772, கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன், காரைக்கால். திரு அருள் கே, காவலர் எண் 1797, மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன். திருமதி ஷைமா பிபி, காவலர் எண் 2068, சீஃப் ஆபீஸ். புஷ்பராஜ் பி, IRBN. ஷண்முக சுந்தரம் A, IRBN. நன்றி. மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் திரு ரங்கசாமி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தம்பி நமச்சிவாயம் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சம்பத் அவர்களுக்கும், புதுச்சேரி டிஜிபி திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும், திரு அஜித்குமார் சிங்லா அவர்களுக்கும், திரு விஜேந்திரகுமார் யாதவ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற டிஜிபி, ஐஜிபி, டிஐஜிபியோடு எஸ்எஸ்பி, எஸ்பி, சட்டம் ஒழுங்கு பிரிவு, போக்குவரத்து பிரிவு, சிறப்பு பிரிவு, சைபர் கிரைம் பிரிவு, IRBN உள்ளிட்ட அத்தனை பிரிவை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், சகோதரிகள் என்று சொல்லும் பொழுது எத்தனை பெண் காவலர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். 13%, சுமார் 250 பெண் காவலர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள். அந்த வகையில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்து உங்களிடம் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு துறையின் அமைச்சர் தன் துறையின் கீழ் பணியாற்றுபவர்களுக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியும் என்பதை தம்பி நமச்சிவாயம் அவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த நிகழ்ச்சி. தம்பி நமச்சிவாயம் வந்தாலும் எத்தனை கோப்பு எவ்வளவு எடுத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ஏனென்றால் வந்தால் அது உண்மையாக இருந்து அதை அமர்ந்து அதற்கு கோப்புகளுக்கு கையெழுத்து வாங்கிவிட்டு செல்வது அவரது வழக்கம். ஏனென்றால் துறை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு உறுதுணையாக முதலமைச்சர் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே துறை சார்ந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களும் பேசிவிட்டார்கள். நானும் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்று. ஆக அந்த கண்காணித்து வளர்க்க வேண்டும். அது போலீஸ் துறைக்கும் பொருந்தும், நமது காவல்துறை அலுவலகங்களுக்கும் பொருந்தும், ஸ்டேஷன்களுக்கும் பொருந்தும் என்ற வகையில் இன்று இங்கே எதுவுமே ரகசியம் கிடையாது. சிசிடிவி மூலமாக நம் காவல்துறை ஸ்டேஷன்கள் அத்தனையும் இணைக்கப்பட்டிருப்பது புதுவையின் சரித்திர நிகழ்வுகளில் ஒன்று. அதற்கு மிகுந்த பாராட்டை நான் துறை சார்ந்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் மட்டுமல்லாமல் டிஜிபி சகோதரர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவரும் தனது துறையை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே போலீஸ் துறையை, காவல்துறையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அனுதாபம்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்லதை செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குற ஒரு துறை இருக்கிறது என்றால் அது போலீஸ் துறை. நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் தடியே கையில எடுப்போம். ஆனா தடியடி நடத்தி விட்டார்கள் என்று. தடியடி எதற்கு நடத்தப்படுகிறது என்றால் மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காக. இந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த காக்கிகளுக்குள்ளும் இதயம் இருக்கிறது என்பதை பல பேர் மறந்து விடுகிறார்கள். நாங்கள் மருத்துவராக இருக்கும் பொழுது சில நேரம் நினைப்பதுண்டு, இந்த வெள்ளை கோட்டுக்குள்ள கூட இதயம் இருக்கிறது என்று பல பேருக்கு தெரிய மறுக்கிறது என்று. அதே போலதான் நான் உங்களை போன்ற காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பவர்களை பற்றி நினைப்பதுண்டு. ஏனென்றால் அனுபவம் தான், சொந்த அனுபவம் தான். ஏன் இந்த யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால், நான் ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொல்லுவேன். நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போவேன், டீச்சர்லாம் பார்த்து கவர்னர் வராங்க வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு. நான் குழந்தைங்க என்ன பார்த்து வணக்கம் சொல்ல மாட்டாங்க, ஏடிசி முத்துக்குமாரை பார்த்து தான் வணக்கம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரியாதையா இருக்கிறதுனா யூனிஃபார்ம் போட்டு வர்றவர் தான். ஆக நிறைய நேரம் நான் பார்த்திருக்கேன், டீச்சர் சொன்ன உடனே எல்லாரும் பின்னால திரும்பி தான் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்டா நீங்க என்னவா ஆகணும்னு கேட்டா நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்க அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா எதுக்குன்னு கேட்டா அந்த யூனிஃபார்ம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த சமுதாயம் இந்த யூனிஃபார்ம் மேலையும் இந்த துறை மேலையும் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை குழந்தைகள் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த இயற்கை என்பதுதான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணியாற்றுகிறோம் என்பதுதான். இங்கே அண்ணன் முதலமைச்சர் அவர்களும் தம்பி நமச்சிவாயம் அவர்களும் துறை சார்ந்த விஷயத்தை சொன்னாலும், நான் ஒரு ஆளுநராக மட்டுமல்ல, உங்கள் சகோதரியாக ஒரு மருத்துவராகவும் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் சொன்னதை போல இது ஒரு குடும்ப விழாவாகவே நாம் எடுத்துக்கொள்வோம்.
குடும்ப விழாவாக இருக்கும் பொழுது ஒரு ஆளுநர் என்ற வகையில் மட்டுமல்ல, ஒரு மருத்துவராக உங்களிடம் நான் சொல்லும் அக்கறையோடு சொல்வது, மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். டென்ஷனான வாழ்க்கை நல்ல பேர் வாங்க முடியாது. கோபம் யாருக்காக படுகிறோம் என்றால் சமுதாயத்திற்காக படுகிறோம். சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் கட்டம் கட்டப்படுகிறோம். அவ்வளவுதான். ஆக அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வளவு டென்ஷன் இருக்கு நமக்கு தெரியும். ஆக அந்த சூழ்நிலையில் நாம் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதுவும் குறிப்பாக மனநலம். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு, குடும்ப நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக தியாகம் செய்பவர்கள் உங்கள் குடும்பத்தினர். திருவிழாக்களும் ஞாயிறுகளும் எளியோருக்கு இல்லை என்று சொல்வார்கள். அதே போல திருவிழாக்களும் ஞாயிற்றுக்கிழமைகளும் காவலருக்கும் இல்லை. எல்லாரும் தீபாவளி வீட்டுல கொண்டாடிட்டு இருப்பாங்க. 300 காவல் அதிகாரிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், 3000 காவல் அதிகாரிகள் காவலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றுதான் செய்தி வரும். எந்த காவலரும் வீட்டுல வந்து தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வராது. இதுதான் நீங்கள் செய்யும் தியாகம். ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் குடும்பங்கள் உங்களுக்காக அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடல் நலனையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுலபம் கிடையாது. நீங்க எப்போதான் சுமூகமான இடத்தில் வேலை செய்திருக்கிறீர்களா? சுமூகமான அமைதியான இடத்தில் வேலை செய்வது உங்களுக்கு மிகவும் குறைவு. எப்பொழுதுமே கலாட்டாவும் டென்ஷனான இடத்துல தான் வேலை செய்றீங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது தைரியத்தையும் துணிச்சலையும் காண்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் மனதின் அமைதியை எந்த விதத்திலும் கெடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் மனதிற்கும் உடம்பிற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் ஜூன் 21 உலக யோகா தினமாக இந்த உலகிற்கு கொண்டு சென்றிருக்கிறார். நாமும் அப்படித்தான். நீங்க எல்லாரும் போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் இருந்தா கூட, உடம்பை நன்றா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் கூட, டென்ஷனான வேலையில் அதை செய்யறோமா என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போலீஸ்காரங்க கிட்ட தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கவே கூடாது. ஏதோ சொல்ல மருத்துவரா சொல்றேன். தொப்பையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும். அதனால நாம இன்னும் ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா தான் இருக்கிறோம், ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி ஃபிட்டாவும் இருக்கணும். உடல் நலத்தை மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, உயர் அதிகாரிகள்ட்ட நான் சொல்றது, நான் ஒரு முறை தேர்தலில் போட்டி போட்டு இருக்கும் பொழுது ஒரு பூத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி காவல்துறை இருந்தவர் மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே அவரை தூக்கி கொண்டு எனது காரில் போட்டு உடனே மருத்துவமனைக்கு அனுப்புகிறேன். அவர் என்ன பின்னால என்னோட வேலையை முடிச்சுட்டு அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க போறேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், 5 நாட்களாக தொடர்ந்து காவல் வேலையில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். 5 நாளாக இந்த தேர்தல் நேரம் என்பதனால் எனக்கு இடைவிடாத டியூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் எனக்கு மயக்கம் வந்தது என்று சொன்னார்கள். அதனால் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் அவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன், இதிலும் ஒரு முறை இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு மணி நேரம் காவல்ல இருந்தாங்க, எந்த டென்ஷனான சூழ்நிலையில் இருந்தாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள், இதையெல்லாம் நாம் ஒரு குடும்பம் போல எல்லோரையும் பரிசீலித்து அதற்போல. ஏன்னா நான் இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு பேசுறேன். நான் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது போராட்டத்துல யார்கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன்னா காவல்துறை அதிகாரத்தை ரொம்ப சண்டை போடுவேன். ஆக அரசியல்வாதி தம்பி சம்பத் போன்றவர்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு எப்பவுமே அந்த நேரத்தில் ஒரு டென்ஷனா இருக்கும்போது கோவம் எல்லாம் யார் மேல வரும்னா அவங்க மேலதான் வரும். ஆக அதையும் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அங்க எதுவும் பேச முடியாது, ஆனா சூழ்நிலை இப்படி இருக்குன்னு தெரியவும் தெரியாது. நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்றது, நான் கட்சியில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எல்லாம் ரோட்ல உட்கார்ந்து இருக்கோம். அரசியல் கட்சிகளுக்கே ஒரு ஃபேஷன் உண்டு, 2 மணி நேரம் நான் டிராபிக் நிறுத்துறேன் பாரு, 3 மணி நேரம் நான் டிராபிக் நிறுத்துறேன் பாரு. ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். காவல்துறை அதிகாரி எவ்வளவோ வந்து கேட்டு பார்த்தாரு, எழுந்திரிங்க எழுந்திரிங்க, எழுந்திரிக்கல. அப்ப திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. நான் என்ன பண்ணேன், அப்ப இருந்த அரசியல்வாதி மறந்து
உள்ள இருக்கிற மருத்துவர் விழித்துக் கொண்டார். டபால்னு எந்திரிச்சிட்டேன். உடனே ஆம்புலன்ஸை விட்டுட்டேன். நோயாளியின் குடும்பத்திற்கு சந்தோஷம், அரசியல் கொண்ட தொண்டர்களுக்கு கோபம். அப்பதான் அந்த அன்னைக்கு இருந்த ஐபிஎஸ் ஆபீசர் என்கிட்ட சொன்னாரு, மேடம் ஒரு சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை எழுப்பணும்னா ஆம்புலன்ஸ், எங்களால எழுப்ப முடியலன்னா கூட ஆம்புலன்ஸ் வந்தா நீங்க எந்திரிச்சிடுவீங்க அப்படின்னு. ஆக இதெல்லாம் ஒரு எப்படி எந்த அளவிற்கு அவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்குன்றதை இதை நான் சொல்றேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னென்ன உயர்வுகள் நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அந்த உயர்வுகளை கிடைப்பதற்கு துணைநிலை ஆளுநரின் அலுவலகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல உயர்வுகள், இன்னும் பல இடமாற்றங்கள், இன்னும் பல இடங்களை நிரப்புவது எல்லாவற்றிலும் முதலமைச்சரும் துறை அமைச்சரும் என்னென்ன நியாயமான கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அவை எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை உங்களை சொல்லி, உங்கள் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், மனநலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்ப நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஏனென்றால் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அண்ணன் சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், நான் எல்ஜியா இருக்கலாம், தம்பி நமச்சிவாயமா இருக்கலாம். ஆனா எங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் தான் ஓடி ஓடி பணியாற்றுகிறீர்கள். என்னோட பாதுகாப்பு கிரி இங்க ப்ரமோஷன் வாங்கினார். அவர் என்கிட்ட வரும்போது 90 கிலோ, இப்ப 60 கிலோ ஆயிட்டார் அவரு. ஏன்னா ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக நீங்கள் எல்லோருமே உங்களை பாதுகாக்கிறீர்களோ இல்லையே, எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லும் விழாவாகவும் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். சில இடங்கள்ல பரபரப்பா இருக்கிற இடத்துல கூட நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் ஒன்றே ஒரு கோரிக்கை, நாம் எவ்வளவு பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பொதுமக்களிடம் நாம் நம்பிக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ சூழ்நிலை, கெட்ட பேர் வாங்குகின்ற சூழ்நிலை, ஆனா யாராக இருந்தாலும் அது மக்களுக்காகத்தான். மக்கள் நம் மீது அன்பு வைக்க வேண்டும், மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே முதலமைச்சர் சொன்னதில் நான் உடன்படுகிறேன். போதை பழக்கம், இந்த இளைஞர்களை காப்பாற்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த இளைஞர்களின் கலாச்சார சீர்கேடை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்கிறது. ஆக அந்த பங்கையும் நாம் சரியாக ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு இளைஞனையும் பார்க்கும் பொழுது நான் அந்த குழந்தையின் அப்பாவாகவோ அண்ணனாகவோ நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஆக பொதுமக்களிடம் அன்பனாக எங்கள் காவல்துறை என்று பொதுமக்கள் சொல்லும் அளவிற்கு நாம் அவர்களிடம் நட்புடனும் அதே நேரத்தில் கண்டிப்புடனும் ஒரு ஆசிரியரை போலவும் நடந்து கொண்டு எங்கள் காவலர் என்று பொதுமக்கள் எல்லோரும் உங்களை கொண்டாட வேண்டும். அப்பொழுது நாங்களும் உங்களை கொண்டாடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Now may I request our respected Inspector General of Police to propose vote of thanks. Honorable LG ma'am, Honorable CM sir, Honorable HM sir, Honorable MLA of constituency, respective DGP sir, DIGP, SSP headquarter, SSP land order, SSP C&I, SSP traffic, all SPs, inspectors, and all the police personnel who have got the special ranks. Very, very good evening to you.